வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் ஒரு பேக்கோட ஹேண்டில் போட போகிறேன். டாட் மாட்டு ஹேண்டில் இது போட்டுருக்கோம் பாருங்கள், ஆல்ரெடி இது பக்கம் அதே போல் இந்த பக்கம் போட போகிறேன். இதுக்கு அளவு வந்து நான் மெஷர் பண்ணாமல் எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். மெஷர் பண்ணல, அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணிட்டேன். அதுக்கு 6 ஒயர் உள் ஒயராக கொடுத்துருக்கேன். அப்போ தான் இந்த திக்னஸ் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ மேல் ஒயராக இந்த ஆரஞ்சும் பிங்க் எடுத்துருக்கேன். இதையும் வந்து இந்த உள் ஒயர் கொடுத்துருக்கீங்களா, இது போல் 4 மடங்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் ஈக்குவலாக மடிச்சு விட்டுக்கிட்டேன். மேல் ஒயரு உள் ஒயரு எல்லாத்தையும் இந்த ஆரஞ்சு கலரை இப்படி கொண்டு வந்து இந்த பிங்க் ஒயர் இப்படி கொண்டு வந்து எடுத்து ஒரு பக்கமாக கொண்டு வந்து பிங்க் கலர் ஒயர் ஒரு பக்கமாகவும் ஆரஞ்சு கலர் ஒயர் ஒரு பக்கமாகவும் கொண்டு வந்த பிறகு இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் பிங்க் கலர் ஒயர் இப்படி சுற்றி இப்படி கொண்டு வரணும். இதை சுற்றி இப்படி கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி கொண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 2 ஒயரும் ஒரே பக்கம் இருக்கணும். ஒரே கலர் ஒரே பக்கமாக வர மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டும் கீழ் நோக்கி, இந்த பின்பக்கம் இருக்க ஒயர் கீழ் நோக்கி இருக்கணும். இந்த ஒயரை கீழ் நோக்கி இப்படி ஷைனிங்காக இருக்க ஒயர் மேல் நோக்கி இருக்கணும். அந்த ஆப்போசிட் ஒயர் நோக்கி இருக்கணும். இப்போ பின்னிட்டே வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜடை பின்னுற மாதிரி பின்னிட்டே வர வேண்டியதான். அப்பப்போ டைட் பண்ணிக்கணும். ஒரு 2 பின்னிட்டு டைட் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக வந்துடும். ரெண்டாவது உள் கலர் நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கிறதுனால இது இவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம மோஸ்ட்லி அதே கலர் கொடுப்போம். எனக்கு ஒயர் பத்தாதனால நான் கலர் மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி ஈத்து விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படி ஒரு 10 பூ போடுற வரையும் பின்னல் போடுற வரையும் இப்படி ஈத்து விட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு டைட் கொடுத்துருவதே தானே ஆட்டோமேட்டிக்காக அதுவே நமக்கு டைட் வர ஆரம்பிச்சிடும். இந்த இடம் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் டைட் நல்லா ஈத்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது போல் பின்னிட்டே வர வேண்டியது. ஒயர் வர இப்போ நீளமாக இருக்குது இல்லைங்களா, அதனால சிக்கும். கொஞ்சம் பின்னிட்டோம்னா ஈஸியாகிடும். அதை நம்ம ஈத்து விட்டு இல்லைன்னா நம்ம இங்கே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கலாம். இந்த கார்னரில் இந்த உள்முடிக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இன்னும் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தால் மேனேஜ் பண்ண முடியுமோ அப்படியே மேனேஜ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி பின்னிக்கிட்டே வர வேண்டாம். பின்னிக்கிட்டே வந்தால் நமக்கு டைட் பண்ணிவிட்டு பின்னிக்கிட்டே வந்தோம்னா சரியாக டாட் மட்டும் வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் பின்ன பிறகு ஈஸியாகிடுச்சு பாருங்கள் நமக்கு. நான் இதுதான் முதலே சொன்னேன் உங்களுக்கு. ஷைனிங் சைடு 2 பக்கமும் ஷைனிங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வந்தால் தான் நமக்கு வந்து டாட் மாடல் கிடைக்கும். இது ஒன்று அது ஒன்று இருந்துச்சுன்னா நமக்கு வந்து உருட்டு கைப்பிடி தான் வரும், முறுக்கு கைப்பிடி தான் வரும். டாட் மாடல் வராது. டாட் மாடலுக்கு சேம் கலர் ஷைனிங் கலர் 2 பக்கம் ஒரே மாதிரி வரும். ஒரு பக்கம் ஆரஞ்சு ஒரு பக்கம் பிங்க்கு. அதே போல் ஷைனிங் கலர் மேலே அப்படி இருக்கணும். இதுதான் டாட் மாடலுக்கு மெத்தடு, பின்னுற மெத்தடு. இந்த மாதிரி பின்னிக்கிட்டே வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எவ்வளோ டைட்டாக நம்ம பின்னுறோமோ அவ்வளோ டைட்டாக பின்னிக்கிட்டே வர வேண்டியதான். இன்னும் நமக்கு முடியும்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா உள் ஒயர் கொடுத்தோம்னா இன்னும் திக்னஸ் கிடைக்கும். நான் இது 6 ஒயர் கொடுத்துருக்கேன். நம்ம 8 ஒயர் கூட தரலாம். திக்னஸ் அது சொருவத்துக்கு இடம் வேணும். அதில் இதில் சொருவத்துக்கு இவ்வளோ தான் முடியும். அதனால் வேண்டி நான் 6 ஒயர் கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஈஸியாக இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு சிக்கலாக இருந்துச்சுல, இப்போ ஈஸியாக இருக்குது பாருங்கள் பின்னுறதுக்கு. கொஞ்சம் பின்ன வேணும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்மளால் டைட் பண்ணிக்க வேண்டாம். எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக பண்ணுறோமோ அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டாட் அழகாக நமக்கு
பிங்க் டாட் ஒன்று, ஆரஞ்சு டாட் ஒன்று அழகாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அனைத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டேன். அந்த அளவு பார்த்து ஈக்குவலாக வந்துட்டு பிறகு வேறு உள்ள சொருவியாச்சு. 4 பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் சொருவினேன். சொருவி கட் பண்ணி விட்டுட்டேன். இது முதல் போட்டது. அதை விட கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லாவே சொருவிட்டேன். 3 6 வேறு 3 வேறாக சொருவிட்டேன். முதல் போட்டது தான் அந்த ஐடியா புரியாமல் இப்படி சொல்லி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கைப்பிடி போட்டு முடிச்சாச்சு. டாட் மாடல் தெரியுதுங்களா? டாட்டு இது பாருங்கள், டாட் 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 பிங்க் கலர் டாட்டு, ஆரஞ்சு கலர் டாட் வரிசை டாட் மாடல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளர்க. இன்று பிறந்தநாள் திருமணநாள் காணும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள்.